ஹே கிருஷ்ணா முகுந்தா. இவனுக்கு தெரிஞ்சு போச்சா இவங்க தாய்லாந்து தெய்வம்ன்றது? முராரி. என்ன மேட்ரு? என்ன மேட்ரு? அவங்க 2 பேர் மேட்ரு என்ன? அவங்க விஷயம் உங்களுக்கு தெரியுமா? என்னடா இப்படி கேட்ட? எல்லாருக்கும் முன்னாடி எனக்கு தான் தெரியும். ஐ அம் சோ லக்கி. சரி, அவங்க எங்க சந்திச்ச? கோவில்ல. ஓ, நீ அவங்க வீட்ல சந்திச்சியா? அவங்க என் வீட்லயே வந்து சந்திச்சாங்க தெரியுமா? இந்த விஷயத்தை யாருக்கிட்டயோ சொன்னீங்கன்னா தலை வெடிச்சு போய் செத்து போயிடும். ஏற்கனவே இங்க வெடிச்சு போய் தான் இருக்குது. எனக்கு தலை வலிக்கிற மாதிரி இருக்கு. காபி கொண்டு வா. நான் உனக்கு காஃபி எடுத்துட்டு வரணுமா? என்ன பார்த்தா உனக்கு இலக்காரமா இருக்கா? சுப்புராஜ் MALLB லாயர். யூ ரெஸ்பெக்ட் டேக் ரெஸ்பெக்ட். அப்ப சமயக்காரன் சொன்ன? யாரா சமையல்காரன்? அவன் தான் சமையல்காரன். டே டப்பா, இதோ வட்ட சார். எதுக்குன்னா தேவையில்லாத வேலைலாம் பாத்துக்கிட்டு இருக்க? கல்யாணத்துக்கு வந்தோமா, வேலை செஞ்சோமா, நல்லா தின்னோமா, கிளம்பி போனோமா. நகருதுன்னா கிளப் எங்க இருக்கு? டேய் டைமண்ட் ராஜா ஐயரே, நீ வந்திருக்கிறது சீட் ஆடுறதுக்கு இல்லடா, முகூர்த்தம் ஃபிக்ஸ் பண்றதுக்கு. அதுக்கு என்ன பேஷா பண்ணிடுவோம், வாங்க வா. என்னடா இவன் எப்ப பார்த்தாலும் கை அடிச்சிட்டே இருக்கா? போது அடங்க. இவரு ரம்மி ஐயரு கிடாரிப்பட்டில இருந்து வந்திருக்காரு. மங்காதாரருக்கு இல்ல முகூர்த்தம் ஃபிக்ஸ் பண்றதுக்கு. நம்ம ஐயரு காசிக்கு போயிருக்காரு. இப்போ இந்த ரம்மி தான் மார்க்கெட்ல ரொம்ப கட்டு குலுக்கிறதுக்கு முன்னாடி கடவுள் எல்லாரும் ஞாபகம் வச்சுக்கிட்டு அப்படியே ஒரு கும்பிடு போடுங்க. பைத்தியக்கார பயல்களுக்கு தெரியல, சிலையை பார்த்து கும்பிடுறானுங்க. லைவ் சாமிங்க இருக்கிறது அவங்க கண்ணுக்கு தெரியல. கிளாவர் ராணி, உன் பேர் என்னன்னு சொல்லுமா? நந்தினி. ஸ்கோர் எவ்வளவு? வயசு தானே 20 இயர்ஸ். கிங் பேர் என்னது? சுப்புராஜ் MALLB. ஏய் மடப்பயலே, கொன்னு புடுவ உன்ன. ஐயரு கேட்டது உன் பேர இல்லடா, அண்ணன் பேர. VP சார். வீரபாண்டியன். ஐயரே, நீங்க ஆரம்பிங்க. இப்ப நீங்க குலுக்குறீங்களா இல்ல நான் குலுக்கட்டுமா? நீ பொண்ணு மாப்பிளைக்கு முகூர்த்த தேதி குடிக்க வந்தியா இல்ல மங்காத்தா ஆட்ட ஆட வந்தியா? இது ரம்மி பஞ்சாங்கன்னு மார்க்கெட்ல அறிமுகப்படுத்திருக்காங்க. முதல்ல கார்டு போடுவாங்க, அப்புறம் பஞ்சாங்க பாப்பாங்க. இது என்னடா புது சாஸ்திர சம்பிரதாயமா இருக்கு? தாய்லாந்து ஆச்சாரம். உள்ள வெளிய நந்து VP, நந்து VP. நோ! என்னாச்சுடா? ஜோக்கர் வந்துட்டான். அதுக்கு என்ன இப்போ? அப்படினா கல்யாணம் பொண்ண மாத்தணும். நோ! முடியாதா? அப்படினா பையனை மாத்திருங்க. டேய், கல்யாண பையனை மாத்த முடியலனா பையன் பேரையாவது மாத்துங்களே. என்னது பேரை மாத்துறதா? சாவடிச்சிருவான் உன்னை. கல்யாண பையன் பேரை மாத்தலனா பையன் பரலோகம் போய் சேர்ந்துருவான். ஓய், பேரை மாத்துனா நீ பரலோகம் போய் சேர்ந்துருவடா. நீங்க போங்காட்டான்றீங்க. நான் மிடில் ஐயரே, நீங்க உட்காருங்க, நான் எடுத்து சொல்றேன். அண்ணா, நமக்கு கல்யாணம் தான் முக்கியமே தவிர பத்திரிக்கையில எந்த பேர் இருந்தா என்ன? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. யோ மஞ்ச பைய, சூப்பர் பேரு, அதை விட சூப்பர் முகூர்த்தமா ஃபிக்ஸ் பண்ணு. அண்ணா, நீ ஏதோ பிளான் பண்ற, ஆனா அது என்னன்னு தான் தெரியல. ஆக்சுவலி என்னென்ன பண்ண போற? என்னது? சந்திரசேகரா, சூப்பர் பேரா. சுவாமி சந்திரசேகர் வெட்ஸ் நந்தினி, எப்படி இருக்கே? சூப்பரா இருக்குப்பா. இந்த பேருங்கிற ஜோடியை யாரும் பிரிக்கவே முடியாது. டீல் ஜோன் வச்சுக்கிய. அண்ணா, நீ லவ்வரு, அவன் ஃப்ளவரு, நடுவுல அந்த சந்திரசேகர் யாருண்ணே? லவ்வர் சந்துரு, லாயர் சேகர். இப்ப புரிஞ்சுதா? சந்திரசேகர் அது நான். திருவளச்செல்வன் சந்திரசேகருக்கும் திருவளச்செல்வி குணவதி நந்தினிக்கும் வருகிற பங்குனி மாதம் 16ஆம் தேதி பெரியவர்களால் திருமணம் நிச்சயிக்கப்படுகிறது. தெய்வங்களே முன்னாடி நின்று கல்யாணத்தை நடத்தி வைக்கிறதுனா அந்த பொண்ணு மாப்பிள்ளை எவ்வளவு கொடுத்து வச்சோம். அவர் ஒரு தடவை பார்க்கணும் சாமி. இப்பவே நீ நிறைய பாத்துட்ட. முகூர்த்தம் எழுதியாச்சு, தாம்பூலத்தை மாத்திக்கோங்க. ரெடி ரெடி. ஹலோ, தாம்பூல தட்ட ஜோடியா தான் வாங்கிக்கணும். ஜோடியா தான் வாங்கணுமா? டாக்டர் வாயா, ஜோடியா வாங்கிக்கலாம். ஜோடினா காலையும் காலையும் சேர்றது இல்ல. உங்க பாரியால கூப்பிடுங்க. இவ்வளவு காலம் எப்படியா இருப்பா? எப்பவோ அவ போய் சேர்ந்துட்டா. ஐ அம் எக்ஸ்ட்ரீம்லி சாரிங்க. தாம்பூல தட்ட தம்பதியர் தான் வாங்கணும். யோ ரம்யா ஐயரே, இங்க வெறும் வேட்டி மட்டும் தான், சேலையெல்லாம் கிடையாது. இவங்கெல்லாம் தன் கையை தன் உதவின்னு வாழ்றவனுங்க. என்ன சுவாமி இது? ஏதாவது பண்ணி நிச்சயதார்த்தத்தை முடிங்க. டோன்ட் இரிட்டேட் மீ. புண்ணிய தம்பதிகள் இல்லாம தாம்பூலத்தை மாத்துறதுங்கிறது நடக்காது நடக்காது நடக்காது. அதுல சுவாமி என் பேச்ச உன் பேர்ல என்கேஜ்மென்ட் பண்ண பிளான் பண்ண, அதுவும் நடக்காது. உன் கல்யாணமும் நடக்காது. இப்ப இவங்க யாருப்பா? அது எங்க அப்பா அம்மா. நீங்க என்ன திடீர்னு வந்திருக்கீங்க? நீ வந்து ஒரு வாரம் ஆச்சு, ஒரு போன் இல்ல ஒண்ணு இல்ல. என்ன ஆச்சு உனக்கு? அட அண்ணே, நீ
பண்றீங்க? ஒக்கறதானே? என்ன மச்சான் அது? முருங்கக்காய் சரியா வேகலன்னு கோச்சிட்டு பொண்டாட்டி பிள்ளைகளை விட்டுட்டு வந்துட்டியே. யூஸ்லெஸ் ஃபெலோ. யார் சுவாமி இவங்கெல்லாம்? என்ன கேள்வி மாமா இது? எங்க அம்மா, எங்க அப்பா, உங்க தங்கச்சி, உங்க மாமா. என்னடா அவன் சொந்த தங்கச்சியவே தெரியாம இருக்கான்? அது பெரிய மாமா செத்து போனதுல இருந்து இந்த சின்ன மாமாக்கு சிறுமூளை வேலை செய்ய மாட்டேங்குது. ஆக்சுவலா எனக்கு இங்க என்ன நடக்குதுன்னே விளங்கல. இந்த அம்மாவும் அப்பாவும் அந்த சீதைய மணமுடிக்க போற ராமனோட மம்மியும் டாடியும். இப்பதான் எனக்கு எல்லாமே கிளீனா தெரியுது. இப்ப பாரு, சூப்பரா ஒரு ஆக்டிங் கொடுக்குறேன். அப்பா 4 நாள் அண்ணன் கல்யாணம் நடக்க போது அதை முடிச்சுட்டு நான் வரேன், நீங்க போங்க. ஆமா ஆமா வாங்க வாங்க. உனக்கு அம்மா அப்பானா எனக்கு அம்மா அப்பா மாதிரி தானே. என் தரப்புல தாம்பளத்தை அவங்களே வாங்கிக்க சொல்லு, சரிதானே? சூப்பர் டர்னிங் பாயிண்ட். வாங்க காட்ஸ மாத்திக்கங்க. தாம்பளம் மாத்தியாச்சுல மாமா. வாங்க பழத்தை எடுத்துட்டு நம்ம எங்கடா போறது? இவங்க 2 பேரும் என் பிள்ளைக்கு அப்பா அம்மா மாதிரி. கல்யாணம் முடியற வரைக்கும் அவங்க இங்கதான் இருப்பாங்க. நீ போய் அவங்க 2 பேருக்கு சாப்பாடு ரெடி பண்ணு. ரம்யா மோதிரத்தை எடுத்து குடியா. கிங் குயின்ஸ் மோதிரத்தை மாத்திக்கங்க. மேல இருக்கிற சார்ஜ் லைட்ட போடுங்கடா. பாக்கெட்ல துட்டு வச்சிருக்கேன்டா. எவ்வளவு வச்சிருக்க? 5000 ரூபாய். 4000 தானே சொன்னேன். பரவாயில்லடா, சாப்பிடு. சரி, அடிக்கடி இந்த மாதிரி கூப்பிடு. சீக்கிரம் கிளம்புடா, போர்ட்டல் ரோட வைக்கிறேன். என்னடா இங்க உட்கார்ந்து திருடுத்தனமா பாத்துட்டு இருக்க? அந்த லவர் பண்ற டென்ஷனால விபி என்ன கொன்றுவானு கொஞ்சம் கொஞ்சமா செத்துக்கிட்டு இருக்க. டேய், பணமர மாதிரி வளர்ந்துருக்கேன். மண்டையில மசாலாவே கிடையாது. என்ன பாரு, இவ்வளவுதான் இருக்க. அந்த தாய்லாந்து தெய்வங்களை நம்பிக்கிட்டு ஹாப்பியா பிபி இல்லாம இருந்துட்டு இருக்கேன். நீ என் பேச்சை கேட்டுக்கிட்டு எல்லாத்தையும் மறந்துட்டு அந்த டோனி ஜெட்லி ஜாக்கி சானை நம்பு, எல்லாம் சரி. அவனுக்கு என்ன தெய்வமா? சினிமா நடிகனுங்க. இவனுங்களா? அவன் லவர், அவனோட ஃப்ரெண்டு. எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் தெய்வம் லவ்வர் ஆகாது, லவ்வர் தெய்வமாக முடியாது. ஐயோ சொட்ட தலைஜா, ஏதோ தெரியும் தெரியும்னா பெருசா தெரியும் நினைச்சேன். அவனுல பத்தி என்ன தெரியும் உனக்கு? விளக்கமா சொல்றேன், கிட்டமா. நீ தெய்வமா இருந்தா மறைஞ்சு போய பார்க்கலாம். நீ நிஜமான தெய்வமா இருந்தா மறுபடியும் வாய பார்க்கலாம். ஆஹா, தெய்வங்களுக்கே மாமாவாயிட்டேன். என் ஜென்மம் சாபல்யம் அடைஞ்சிருச்சு சுவாமி. இதான் நடந்தது. சுப்புராஜ் எல்எல்பி உடனே ஏதோ பெருசா நினைச்சேன். இவ்வளவு பெரிய கேனையனா இருக்கு நீ. சாகடிச்சிருவேன். தலைக்கு மேல லைட் போட்டு வந்தா கடவுள் நம்பிடுவியா? நானும் போட்டு வரேன், என்னையும் கடவுள் நம்பு. ஆக்சுவலா அவங்க யாரு தெரியுமா? ஓன் லவர் அவன் கல்யாணம் பண்ணிக்கிட்ட, நீ எப்படி தாலி கட்டுவ? அந்த விபி மேல அனுப்பிச்சு கல்யாணம் பண்ணிக்குவேன். இதுதான் நடக்குது. பக்தா, சேவைக்கு நேரமாகிவிட்டது, வா பக்தா. செய்கிறேன் சுவாமி. இங்கே நீ செய்கின்ற சேவைக்கு அங்கே மோட்சம் காத்திருக்கிறது. அவ்வளவு தூரம் எதுக்கு சாமி? நீங்களே இங்க வந்துருங்களா சாமி? மேலே கை வைக்காதே. ஓ சாரி, சுவாமி மேல கை வைக்காதீங்க. சாமி அடிக்காதடா, தெய்வத்தை அடிக்கிறியா? சாபம் தரண்டா. சாபம் கொடுத்துருவீங்களா? பயமா இருக்கு. இது எங்க எங்க சாபம் கொடுக்குறேன். இந்த விஷயத்தை வீபி கிட்ட சொல்லி உங்க 2 பேத்தையும் மரணம் பண்ண வைக்கிறேன்டா. தொலைஞ்சுக்கிட்டா நீங்க 2 பேரும் அடிக்கி. என்ன சொல்லுவ மாமா? என்ன சொல்ல போறா? நீ லாயர் இல்ல லவர்னு சொல்லுவேன். சொல்லி முடிக்கிறதுக்குள்ள ஒன்ன வெட்டி போட்டுருவான். என்ன எதுக்கு அவன் வெட்ட போறான்? எதுக்குன்னா நாங்க என்ன சொல்லி இங்க என்ட்ரா இருக்கும் தெரியுமா? சுப்புராஜ் எம்ஏஎல்எல்பி யோட மருமகன்னு சொல்லு. அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு ஒரு ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் போட்டு பாரு மாமா. நகர முடியாத அளவுக்கு நல்ல பெரிய அப்பா சொருனானுங்களா? ஒரு வாரத்துக்கு முன்னாடி எனக்கும் இதே அப்பதான் சொருனானுங்க. அதுக்குதான் கல்யாணத்துக்கு வந்தோமா, வேலை செஞ்சோமா, நல்லா சாப்பிட்டோமா, கிளம்பி போனோமா. போங்க.
இப்ப நம்ம 2 பேரும் என்னப்பா பண்ண போறோம்? வேற என்ன, எஸ்கேப் ஆக வேண்டியதான். ஏன் நின்னுட்ட? அதிர்ஷ்டக்காரனை யாரும் அசைக்க முடியாது. அதோ அங்க பாரு. நான் மூச்சு இறைக்க ஓடி நான் ஏறி வந்த லாரி என் லைஃப் இனிமே மாறி நான் கட்ட போற மேரி மேரி நீ மேரி நான் மாறி தோ வர மாறி. அண்ணே அண்ணே, லாரி நின்னுடுச்சு. இது எந்த ஊரா இருக்கும்? பணமர மாதிரி வளர்ந்துட்டு ஏன்னா பயப்படுற? இப்ப நம்ம அந்த ரவுடி கோட்டையில இல்ல, சென்னைக்கு வந்துட்டோம். இப்ப நாம 2 பேரும் சென்னை சிங்கங்கள்டா. எழுந்துடுறா, ஒரு கை பாத்துருவோம். என்னண்ணே ஷாக் ஆயிட்ட? ஜம்ப் பண்ணுடா. என்னடா டப்பா பையல சரக்கு லாரில ஏன்டா ஏறி நிக்கிற? அது தப்பிச்சு போகலான்னு. வலது கட்டவனே, அது ஒண்ணு இல்ல சார். அந்த சந்துரு எங்க 2 பேர்த்தையும் அடிச்சு லாரியில தூக்கி போட்டான் சார். சந்துருவ பாத்தீங்களா நீங்க? பாத்துட்டேன். அந்த சந்துருவ நேர்ல பாத்துட்டு இன்னும் டிக்கெட் வாங்காம இருக்கிறது இவங்க 2 பேர் மட்டும்தான். இவங்க 2 பேரையும் கூட்டிட்டு போய் நம்ம கேட்ல கட்டி நாய் மாதிரி காவல் காக்க வைங்கடா. சொட்ட மொட்டையா. என்னடா வேணும் உங்களுக்கு? நான் எங்க போனாலும் என் பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு வரீங்க. 24 மணி நேரமும் உங்க கூடயே இருக்கணும்னு ஐயா சொல்லிருக்காரு. என் தலையை எடுத்துறேன். எல்லாரும் உட்காருங்க. சட்டம் போய் கரண்டி வந்தது, கரண்டி போய் துப்பாக்கி வந்தது. துப்பாக்கி போனா அவ்வளவுதான் காட்ட முடியும். அதுக்கு மேல காட்ட முடியாது. மத்த கம்பெனிகள் காட்டலாம், ஆனா எங்க கம்பெனி காட்டாது.